என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 8ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்மை செய்வோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். நன்மை செய்வோம். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். இந்த பகுதியில் பவுல் நன்மை செய்யும்படி அடுத்து சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி கூறினார். 9ஆம் வசனத்தில் பொதுவாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்தால் அதற்கீடான ஆசீர்வாதம் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் ஏற்ற காலத்தில் அதற்குரிய பலன் கிடைக்கும் என்று வாக்களிக்கிறார். 10ஆம் வசனத்தில் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக நன்மை செய்ய வேண்டும் என்கிறார். நன்மை செய்யும் வாய்ப்பு எப்போதும் கிடைப்பதில்லை. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவன் வாழ்க்கை சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு நம்பிக்கை இழந்தவனாய் தற்கொலை செய்து கொண்டால் என்ன என்று நினைக்கும் தருவாயில் அவனுக்கு ஆறுதல், ஆலோசனையோடு வேறு உதவியும் தேவைப்பட்டால் அந்த சமயத்திற்கு தக்கதாக நன்மை செய்ய வேண்டும். யாக்கோபு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாது போனால் பாவம் என்கிறார். நாமும் கூட பாவ அறிக்கையில் செய்யத்தக்கவற்றை செய்யாமல் என்கிறோமே, அதற்குள் இந்த பாவமும் அடங்கும். அதனால் நன்மை செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும், செய்யாவிட்டால் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்று இருந்துவிடக்கூடாது. நன்மை செய்யாதிருப்பது பாவம் என்று நம் வேதம் சொல்கிறது. யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டுமென்றாலும் விசுவாச குடும்பத்தார்களுக்கு முக்கியமாக நன்மை செய்யும்படி பவுல் வற்புறுத்துகிறார். ஆதி திருச்சபையில் எல்லோருமே புதிய விசுவாசிகள்தான். அவர்களுக்கு உலக பிரகாரமான நோயோ பணப்பிரச்சனையோ எது வந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தான் இப்படி கஷ்டம் என்று ஏளனமாய் பேசுவார்கள். எனவே புதிய விசுவாசிகள் நொந்து போகாதபடி நன்மை செய்ய வேண்டும். மேலும் விசுவாசத்திலேயே அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். அந்த சமயத்தில் அன்போடு சத்தியத்தை விட்டு அவர்கள் விலகி போகாதபடி கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டுவது அவசியம். இத்தகைய நன்மைகளையும் நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மை செய்யாமலே ஒரு நாள் கழிகிறது என்றால் அந்த நாள் வீண் நாளே. நன்மை செய்வதில் இன்பம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரின் சீடர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரின் சீடர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. செய்வோம் செய்வோம் நன்மைகள் செய்வோம் இயேசுவின் பிள்ளைகளே. ஏழை எளியோர்க்கு அன்பாய் நாமே நன்மை செய்வோமே. செய்வோம் செய்வோம் நன்மைகள் செய்வோம் இயேசுவின் பிள்ளைகளே. ஏழை எளியோர்க்கு அன்பாய் நாமே நன்மை செய்வோமே. ஆறுதல் சொல்வோம் ஆதரவளிப்போம் இயேசுவின் பிள்ளைகளே. சத்தியம் சொல்வோம் சந்தோஷம் கொடுப்போம் இயேசுவின் பிள்ளைகளே. ஆறுதல் அளிப்போம் ஆதரவளிப்போம் இயேசுவின் பிள்ளைகளே. சத்தியம் சொல்வோம் சந்தோஷம் அளிப்போம் இயேசுவின் பிள்ளைகளே. இயேசுவின் பிள்ளைகளே. ஜெபம். தேவனே, பிறருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும்
நன்மை செய்யும் ஞானத்தை தாரும். ஆமேன்.